ஹலோ விவாஸ். ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. ஒரு மனுஷன் தேர்தல் நின்று ஜெயிக்கவும் இல்ல மிகப்பெரிய டெக் எம்பையரை உருவாக்கவும் இல்ல. ஏன் இதுக்கெல்லாம் மேல அவன் பரம்பரையான பணக்காரனும் இல்ல. இருந்தாலும் அவனால ஒரு பிரைவேட் ஜெட்டை வாங்க முடிஞ்சு, ஏன் நியூயார்க் சிட்டில இருக்கிற மேனட்டன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மேன்சனையும் வாங்க முடிஞ்சு. அதோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய். இதுக்கெல்லாம் மேல கரீபியன்ல இருக்கிற ஒரு தீவை அவனால கையகப்படுத்தவும் முடிஞ்சு. அவனுடைய பேரை கேட்டாலே மேக்சிமம் நாட்டோட அதிபர்களுக்கும் தெரியும். இந்த உலகத்தோட மிகப்பெரிய ராயல்ஸோட உட்கார்ந்து டின்னரும் சாப்பிட்டிருக்கான். ஏன் இந்த உலகத்தோட மிகப்பெரிய சயின்டிஸ்டும் ஃபன் பண்ணவும் செஞ்சிருக்கான். ஆனா இது எல்லாமே அவனோட பரம ரகசியம் இந்த உலகத்துக்கு வெளியில தெரியற வரைக்கும் தான். ஒன்ஸ் அது வெளியே தெரிந்த அந்த ஒரு டைம்ல அவன் மர்மமான முறையில இறந்தும் போயிட்டான். அவனோட பேர் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். எஸ், இன்னைக்கு வீடியோல யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அவன் எப்படி வளர்ந்தான், ஏன் அவன் இறந்த பிறகு அவனுடைய கதை இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற பல உண்மைகளை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் கூட இந்த உலகத்தில் நடந்திருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே ஆச்சரியப்படுத்துற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ குழப்பலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூட Facebook அண்ட் வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். 1953 வருஷம் நியூயார்க்ல இருக்க புரூக்லின்ல தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பிறக்கிறான். அப்படி பிறக்கிறவனுடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அவங்க பரம்பரையான பணக்கார குடும்பமும் கிடையாது. அதே நேரத்தில் அவங்க குடும்பத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. சிம்பிளா சொன்னா அது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனா என்னதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலில பிறந்தாலும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்குன்னு ஒரு டேலண்ட் இருந்துச்சு. அந்த டேலண்ட் தான் மேத்தமெட்டிக்ஸ். எஸ், கணக்குல இவன் புலின்னு இவன் கூட பழகின எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனா என்னதான் இவன் கணக்குல புலியா இருந்தாலும் அந்த கணக்கையும் இவன் யூனிவர்சிட்டி வரைக்கும் போய் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சானா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. எஸ், இவனும் எப்படியாவது யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ஆயிரம்னு சொல்லிட்டு மேனஹட்டன்ல இருக்க காப்பர் யூனியன் யூனிவர்சிட்டியில சேர்ந்து படிக்கவும் செய்யறான். ஆனா அங்க இருந்து பாதிலேயே படிக்காம வெளியில வந்துடும். அப்படி படிக்காம வெளியில வந்த அவன் அடுத்து நியூயார்க் யூனிவர்சிட்டியில சேர்ந்து படிக்கவும் செய்யறான். ஆனா இங்கேயும் இவனுடைய படிப்பை இவனால முழுசா கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியல. ஆனா என்னதான் இவனால யூனிவர்சிட்டி கிராஜுவேட்டே ஆக முடியல அப்படின்னாலும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆட்கள்லாம் படிக்கக்கூடிய இடமான இவி லீக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இவி லீக்ஸ்ல இவன் என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிச்சு. ஏன்டா சொல்றீங்க, ஃபேமிலியும் மிடில் கிளாஸ் இவன் யூனிவர்சிட்டியில பட்டமும் வாங்கலாம். அப்ப இருக்கப்ப இந்த உலகத்தோட டாப் யூனிவர்சிட்டியில எப்படி அவனால என்டர் ஆக முடிஞ்சு அப்படின்னு கேட்டான். அதுக்கு முக்கியமான காரணமே இவன் வச்சிருந்த கனெக்ஷன்ஸ் தான். எஸ், இப்படி இவன் வளர்றப்பே மிகப்பெரிய கனெக்ஷன்ஸ் வச்சிருந்தான். இப்படி மிகப்பெரிய கனெக்ஷன்ஸ் வச்சிருந்தனாலே மிட் 1970s காலகட்டத்தில் மேனஹட்டன்ல இருக்க பிரஸ்டீஜியஸ் ஸ்கூலான டால்டன் ஸ்கூல்ல டீச்சிங் ஜாப்ல என்டர் ஆகுறான். அப்படி என்டர் ஆன இவன் அதே வேலையில நீடிச்சானா அப்படின்னு கேட்டான். அதுவும் கிடையாது. அடுத்த 2 வருஷத்துல கிளாஸ் ரூம்ல இருந்து அமெரிக்கால பணப்புழக்கம் அதிகமா இருக்கிற வால் ஸ்ட்ரீட்குள்ள என்ட்ராவும் செய்யறான். அப்படி என்ட்ரானவன் அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவோட மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கா இருந்த பியர் ஸ்டாண்ட்ஸ்ல சேர்ந்து ஆப்ஷன் ட்ரேடிங்லயும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது ரிலேட்டடா அந்த காலகட்டத்தில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கா இருந்த பியர் ஸ்டாண்ட்ஸ்ல சேர்ந்து வேலை பார்க்கவும் செய்யறான். அப்படி வேலை பார்த்தவன் அங்கேயே நீண்ட காலம் வேலை பார்த்தானா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. 1980 ஆரம்ப காலகட்டத்தில் அங்கிருந்து வெளியேறி அவனே தனியா ஒரு பிரைவேட் பைனான்சியல் ஃபர்ம் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். அப்படி வெளியில வந்த அவன் பாத்தீங்கன்னா அடுத்த சில வருடங்களே யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரனா மாறவும் செய்யறான். இதுல இருந்த பயங்கர மிஸ்டரியான விஷயமே ஆரம்பிச்ச அந்த பிரைவேட் பைனான்சியல் ஃபர்ம்ல எந்த ஒரு பப்ளிக் கிளையன்ட்ஸும் கிடையாது, எந்த ஒரு விசிபிள் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸும் கிடையாது, எந்த ஒரு ஆடிட்டர் எம்பையரும் கிடையாது. ஆனாலுமே பணம் இவன்ட்ட கொட்டுன்னு கொட்டிட்டு இருந்துச்சு. அதுதான் எப்படின்னா அந்த காலகட்டத்தில் யாருக்குமே தெரியல. நிறைய பேர் இவன் இப்படி குறுகிய காலத்துல மிகப்பெரிய பணக்காரனானதுக்கு முக்கியமான காரணமே இவன் லெஸ் வெக்ஸ்னர் ஜாயின் பண்ணதா அப்படின்னு சொல்றாங்க. இந்த லெஸ் வெக்ஸ்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தோட ரீட்டைல் எம்பையரே இவர் தான். அதாவது ட்ரெஸ்ஸஸ் அழகு சாதன பொருட்களை விற்கிறதுல ஒரு மிகப்பெரிய எம்பையரம் இந்த லெஸ் வெக்ஸ்னர் ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாப்ல. அவர்கிட்ட போய் எப்ஸ்டீன் ஜாயின் பண்ண சில காலங்களே ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வெக்ஸ்னர் எப்ஸ்டீன் கொடுக்கிறாரு. அதுதான் பவர் ஆஃப் அட்டானி. இந்த பவர் ஆஃப் அட்டானின்றது வேற எதுவும் கிடையாது. நம்மகிட்ட வேலை பார்க்கறதுல யார் நமக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆளோ அவங்ககிட்ட நம்முடைய ஃபைனான்சியல், லீகல் அண்ட் ஹெல்த் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் எனக்கு பதிலா நீயே பாத்துக்கடா அப்படின்னு கொடுக்கறதாம் இந்த பவர் ஆஃப் அட்டானி. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா உங்களுடைய அதிகாரம் முழுவதையும் உங்க சார்பா அவரை பாத்துக்க சொல்றதாம் இந்த பவர் ஆஃப் அட்டானி. சோ இந்த உலகத்தோட மிகப்பெரிய ரீட்டைல் எம்பையர் அவருடைய அதிகாரம் முழுவதையும் எப்ஸ்டீன் கொடுத்தா எப்ஸ்டீன் சும்மாவா இருப்பான். எஸ், அதுல இருந்து வெக்ஸ்னரோட மிகப்பெரிய ஃபைனான்ஸை மேனேஜ் பண்றது, அவற்ற இருந்து அளவு கடந்த சொத்துக்களை நிர்வகிக்கிறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா வேலை பார்த்தான். ஆனா அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கப்பே இவனுடைய சொத்து மதிப்பு
நாளுக்கு நாள் பயங்கரமா அதிகரிச்சுட்டே வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொன்னா நியூயார்க்ல இருக்க மேன்ஹாட்டன்ல 633 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய மேன்சனை வாங்குறான். அதுக்கப்புறம் லோலிட்டா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு பிரைவேட் ஜெட்டையும் வாங்குறான். இதை தாண்டி நியூ மெக்சிகோ, புளோரிடா, பாரிஸ் சொல்லிட்டு முக்கியமான நகரங்கள் எல்லாத்துலயும் ரியல் எஸ்டேட்ஸும் வாங்குறான். ஏன் ஒரு பிரைவேட் ஐலாண்டே அவனுடைய பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணவும் செய்யறான். இப்படி இவர் ரொம்ப குறுகிய காலகட்டத்திலே மிகப்பெரிய பணக்காரன் ஆனது பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பெருசா யாருக்கும் டவுட்டை கிரியேட் பண்ணலாட்டியும் பின் நாட்கள்ல நிறைய பேருக்கு டவுட்டை கிரியேட் பண்ணுச்சு. என்னங்க இவன் வெக்ஸ்னரோட மணியை தான் மேனேஜ் பண்றானா இல்ல அண்டர் கிரவுண்ட்ல இல்லீகலா வேற எதுவும் வேலைகளை பாக்குறானா அப்படின்ற ஒரு டவுட்டை நிறைய பேருக்கு கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா அவன் வளர்ந்த விதம் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருந்துச்சு. ஆனா என்னதான் ஃபாஸ்டா வளர்ந்தாலும் அதுக்கு பின்னாடி எந்த ஒரு லீகல் பிசினஸும் இல்ல அப்படின்றதான் எல்லாருக்குமே டவுட்டை கிரியேட் பண்ணுச்சு. ஆனா என்னதான் டவுட்டை கிரியேட் பண்ணாலும் யாரும் அவனை ஏத்து கேள்வி கேட்கவே முடியல. இப்படியே வருடங்களும் உருண்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. ஃபைனலாம் 2008 வருஷமும் வந்துச்சு. 2008 வருஷம் புளோரிடால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிக்குது. அதுவும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குற எல்லாருமே யாரா இருக்காங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க எல்லாருமே என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, எங்களை மசாஜ் பண்ற வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்ஸ்டைன் அப்படின்ற ஒரு நபர் ஒரு தீவுக்கு எங்களை கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டு போறப்ப மசாஜ் பண்ற வேலை தானே, ஜாலியா போய் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க அங்க போறோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது அவர் எங்களை அங்க மசாஜ் பண்றதுக்காக கூட்டு வரல, மற்றவங்களோட ஆசைக்கு இணங்குறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. அதுக்கு நாங்க சம்மதம் தெரிவிக்கல அப்படின்னாலும் எங்களை துன்புறுத்தி அதுக்கு இணங்கவும் வைக்கிறாங்க. இது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, பேசாம எங்களை எப்படியே விட்டுருங்க, நாங்க வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் எங்களை விடவும் மாட்டேன்றாங்க. அங்க போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் மறுபடியும் அங்க கூட்டு தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் எப்ஸ்டைன் பாத்தீங்கன்னா நாங்க போறதோட மட்டும் இல்லாம எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பொண்ணுங்க யாரு இருந்தாலும் சஜஸ்ட் பண்ண சொல்றாப்ல. அப்படி நாங்க சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எக்கச்சக்கமான காசு தரேன்னு வேற சொல்றாப்ல. எங்களுக்கே இது சுத்தமா பிடிக்கல அப்படின்றப்ப வேற பொண்ணுங்களை இதை மாற்றி விட முடியுமா என்ன? சோ இது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, தயவு செய்து அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 18 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்கள் எக்கச்சக்கமா புளோரிடா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை கேட்டோன்னே போலீஸ் அதிர்ந்து போயிறாங்க. என்னது எப்ஸ்டைனா, ஐயோ அவர் பெரிய ஆளாச்சே, அவர் மேல அவ்வளவு விஷயம் கைய வைக்க முடியாதுமா, வேணா நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல பட்டும் படாத மாதிரி தொட்டும் தொடாத மாதிரி அவங்க எல்லாரும் அனுப்பி விட்டுறாங்க. ஆனா நாட்கள் போக போக மாதங்கள் போக போக வர்ற கம்ப்ளைண்ட்ஸும் அதிகமாகுது. அதே நேரத்துல பப்ளிக்குக்கும் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா லைட்டா லீக் ஆகவும் ஆரம்பிக்குது. சோ இதுக்கு மேலே நம்ம சாதாரணமா விட்டோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும். சோ நம்ம எப்ஸ்டைனை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு எடுக்கிறாங்க. அப்படி அவங்க முடிவெடுக்கிற அந்த ஒரு சமயத்துல தான் ஒரு ஐலாண்ட பத்தி அவங்களுக்கு தெரிய வருது. அந்த ஐலாண்டு தான் லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் ஐலாண்டு. இந்த ஐலாண்ட வெளியில இருந்து நம்ம பாக்குறப்ப அழகுல பிரமிக்க வைக்கிற எக்கச்சக்கமான பனைமரங்கள் இருக்கிற அமைதியான கடற்கரை இருக்கிற ஒரு பிரம்மியமான தீவுமா தான் தெரியும். ஆனா அப்படிப்பட்ட அந்த ஒரு அமைதியான தீவுல எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆர்மடு போர்சஸ் அதை சுத்தி இருக்கதான் செய்வாங்க. அவங்க கையில எப்பயுமே ஆயுதம் இருக்கும். அது பாதுகாப்பான ஒரு பிளேஸும் கூட. அந்த தீவுக்குள்ள அண்ணா தரைசில யாருமே உள்ள நுழையவே முடியாது. அது கிரவுண்ட் லெவல்ல மட்டும் கிடையாது, ஏர் லெவல்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த தீவுக்கு மேல யாருமே பறக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. என் பிளேன் கூட பார்த்தீங்கன்னா அந்த தீவுக்கு மேல பறக்கவே பறக்காது. அப்படிப்பட்ட அந்த ஒரு தீவு அதை சுத்தி இருக்கிற லோக்கல் பீப்புள் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the island of secret அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரகசியமான ஒரு தீவு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா அந்த தீவுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஓங்கி உயர்ந்த காம்பவுண்ட் வால்ஸ் இருக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த தீவுல எக்கச்சக்கமான வாட்ச் போஸ்ட் இருக்கும். அதுல இருந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த தீவை சுத்தி ஏதாச்சும் நடந்துட்டு இருக்கா, யாராச்சும் வர்றாங்களா அப்படின்றத கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களாம். இதுக்கெல்லாம் மேல இந்த தீவு அங்க போயிட்டு வந்த பெண்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது அண்டர் 18 ஏஜ்ல இருக்கிற பெண்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ள போறது ஒன்வே தான், வர்றது ஒன்வே தான். அவங்க கூட்டு போனா மட்டும் தான் நம்மளால போகவும் முடியும், அவங்க கூட்டு வந்தா மட்டும் தான் நம்மளால வர முடியும். அதை தாண்டி நம்மளா அங்க போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது, நம்மளா அங்க போயிட்டு மறுபடியும் திரும்பி வரணும்னு நினைச்சாலும் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு செக்யூர்டா க்ளோஸ்டா மட்டுமே இருக்கிற இந்த ஒரு ரகசிய தீவுக்கு பாத்தீங்கன்னா எந்தெந்த பெண்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்றத செலக்ட் பண்றதே எப்ஸ்டைன் மட்டும் தான். அதுக்காக இதை எப்ஸ்டைன் மட்டும் பண்ணல, அவர் கூட சேர்ந்து இன்னொரு பெண்மணியும் இதை பண்ணதான் செஞ்சிருக்காங்க. அவங்களோட பேரு ஜிசாலின் மேக்ஸ்வெல். இவங்க ஒரு மிகப்பெரிய மீடியா டைக்கூன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு நபரோட டாட்டர், அதாவது மகளு. சோ இவங்களும் எப்ஸ்டைனும் சேர்ந்து தான் பாத்தீங்கன்னா எந்த பெண்கள் எல்லாம் மசாஜ் பண்றதுக்கு கூட்டு போனா அப்படின்றத பக்காவா செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட அந்த 18 வயதுக்கு கீழே இருக்கிற பெண்களை இவங்க அவங்களோட பிரைவேட் ஜெட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது லோலிட்டா எக்ஸ்பிரஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த லோலிட்டா எக்ஸ்பிரஸ் வழியா தான் அந்த ரகசிய தீவுக்கு கூட்டு போகவே செய்வாங்க. வான்வெளியில மற்ற விமானங்கள் எதுவுமே பறக்கிறதுக்கு அனுமதி இல்லாத அந்த ஒரு ரகசிய தீவுக்கு ஒரே ஒரு ஏர்கிராஃப்ட் மட்டும் தான் போகவும் செய்யும். அங்க போயிட்டு மறுபடியும் ரிட்டர்னும் மெயின்லாண்டுக்கு வரவும் செய்யும். அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் தான் லோலிட்டா எக்ஸ்பிரஸ். அதுவும் இந்த எப்ஸ்டைனோட ஓன் பிரைவேட் ஜெட் மட்டும் தான். அதுக்காக இந்த ஒரு லோலிட்டா
லோலிட்டா எக்ஸ்பிரஸ் ஒன்லி இந்த மசாஜ் பண்ற பெண்களை மட்டும் தான் ஏத்திட்டு கொண்டு போயிட்டு இறக்கி விடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை மட்டும் இது பண்ணாது. அதை தாண்டி இந்த உலகத்துல இருக்கிற ஃபேமஸான பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அண்ட் மிகப்பெரிய பிசினஸ் டைகூன்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அண்ட் இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய ராயல்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் கூட இந்த மெயின்லேண்ட்ல இருந்து இந்த ரகசிய தீவுக்கு அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. அதுக்காக இதுல டிராவல் பண்ண எல்லாருமே தவறு செய்திருப்பாங்க அப்படின்னு நம்மளால ஓப்பனா சொல்லிடவும் முடியாது. ஏன்னா அவங்க எப்ஸ்டைன் என்ன பண்ணுவார்னு தெரியாம கூட அந்த ஏர்கிராஃப்ட்ல போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிருக்கலாம். அதனால அவங்க எல்லாருமே தவறு செஞ்சிருப்பாங்க அப்படின்றத நம்மளால ப்ரூஃப் இல்லாம சொல்லவும் முடியாது. ஆனா இவங்க எல்லாருமே எப்ஸ்டைனோட இந்த லோலிட்டா எக்ஸ்பிரஸ்ல ஏறி அந்த ரகசிய தீவுக்கு போயிட்டு மறுபடியும் மெயின்லேண்டுக்கு வந்திருக்காங்கன்றது மட்டும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக இந்த ரகசிய தீவுக்கு ஒன்லி ஏர்கிராஃப்ட் மட்டும் தான் போயிட்டு வர ஒரே ரூட் அப்படின்னு கேட்டா இதை தாண்டி ரகசியமா ஒரு பிரைவேட் போட் வழியாவும் பாத்தீங்கன்னா இந்த தீவுக்கு போயிட்டு வரதான் செஞ்சிருக்காங்க. அதையும் பாத்தீங்கன்னா எப்ஸ்டைன் தான் கண்ட்ரோல் பண்ணவும் செஞ்சிருக்காப்ல. இப்படி ஒரு பக்கம் எப்ஸ்டைன் ஏர்கிராஃப்ட கண்ட்ரோல் பண்றது, பொலிட்டிஷியன்ஸ், ராயல்ஸ் அண்ட் பிசினஸ்மேன் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சேஃப்டி அங்க கொண்டு போயிட்டு மறுபடியும் கொண்டு வருதுன்ற வேலைகளை பார்த்துட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் இவங்க கூட்டு வந்த பெண்களை எந்தெந்த ரூமுக்கு அனுப்புறது, அவங்களை எந்தெந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றது அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்களை மேனேஜ் பண்ணது யாருன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த ஒரு பெண் இருக்காங்க பாத்தீங்களா, ஜிசாலின் மேக்ஸ்வெல். அவங்க தான் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் நாங்க கண் கூட பார்த்து எதையுமே சொல்லல. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே புட்டு வச்சிருந்திருக்காங்க. ஸோ இப்படி எக்கச்சக்கமாக கம்ப்ளைண்ட் வந்தனாலையும் பப்ளிக்குக்கும் இந்த விஷயம் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சனாலையும் போலீஸ் வேற வழியே இல்லாமல் 2008 வருஷம் ஜெஃப்ரி எப்ஸ்டைனை கைது பண்ணவும் செய்கிறாங்க. ஆனால் என்னதான் கைது பண்ணாலும் இவர் செஞ்ச குற்றத்துக்குரிய தண்டனையை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. அதுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா யாருமே எதிர்பார்க்காத ஒரு வினோதமான தண்டனையை தான் அந்த டைம்ல அமெரிக்கன் கோர்ட் கொடுக்கவே செஞ்சாங்க. அதுவும் அவங்களா அந்த தண்டனையை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஜெஃப்ரி எப்ஸ்டைன்ட்ட பேசி உங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்குமா, இதெல்லாம் உங்களால ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டு பேச்சுவார்த்தையில நடத்தி அவருக்கு எந்த தண்டனை கரெக்டா இருக்குன்னு அவர்கிட்டயே கேட்டு அந்த தண்டனை தான் கொடுக்கவே செஞ்சாங்க. அந்த தண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வெறும் 13 மாசம் ஜெயில இருந்தா போதும். அதுவும் ஜெயில பகல் நேரத்துல எல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க பகல் நேரத்துல எங்க வேணாலும் போய் ஊர் சுத்திக்கலாம், இல்ல உங்களுடைய அன்றாட வேலைகளை பகல் நேரத்துல நீங்க வழக்கம் போல பாத்துக்கலாம். நைட்டு மட்டும் நீங்க ஜெயிலுக்கு வந்தா போதும். அப்படி நைட்டு வரப்பே உங்களுக்கு ஜெயில சகல சௌகரியங்களையும் செஞ்சு தந்துருவோம். இதுக்கெல்லாம் மேல உங்களுக்கு ஜெயில ஏதாவது வசதி கம்மியா இருந்துச்சுன்னா எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். இதை தாண்டி உங்களுக்கு ஜெயில பெருசா எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டோம். நீங்கள் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட யாரு பேரையும் சொல்ல தேவையில்லை. இது எல்லாத்துக்கும் மேல இவருக்கு கொடுக்கிற இந்த ஒரு தண்டனையை பற்றிய எந்த ஒரு தகவலும் இவரை கைது பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க யாருக்கும் தெரிவிக்கவும் இல்ல. இப்படிப்பட்ட பயங்கர கொடூரமான தண்டனை தான் 2008 காலகட்டத்தில் அமெரிக்கன் கோர்ட் இவருக்கு கொடுக்கவும் செஞ்சுச்சு. இந்த தண்டனையை கொடுக்கறதுக்கும் பல காரணங்கள் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல எப்ஸ்டைன் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளா இருந்தாப்ல. அவருக்கு தெரியாத அரசியல்வாதிகளும் இல்ல, பில்லியனர்ஸும் இல்ல, செலிபிரிட்டிஸும் இல்ல, ராயல்ஸும் இல்ல. சோ இப்படி பெரிய பெரிய ஆட்களை கையில போட்டு வச்சிருக்கிறப்ப தீர்ப்பை மட்டும் சுதந்திரமா கொடுக்க வச்சிருவாங்களா என்ன? கண்டிப்பா கிடையாதுல. அதுதான் இங்க நடக்கவும் செஞ்சுச்சு. அதுக்கப்புறம் என்ன, எப்ஸ்டைன் 13 மாசம் ஜெயில இருக்கேன்ற பேருக்கு இருந்தாப்ல. அப்படி இருந்து முடிச்சு மறுபடியும் வெளியில வந்தாப்ல. அப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறம் பழையபடி அவருடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாப்ல. அதாவது அவருடைய ரெகுலரான வேலையான சின்ன பொண்ணுங்களை அந்த ஐலாண்டுக்கு கூட்டு போற வேலையை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிசினஸ் மேனோட மீட்டிங்கை போடுறது, பிலாந்திரபி மீட்டிங் அட்டெண்ட் பண்றது, அகாடமிக் கான்ஃபரன்ஸ்ல பங்கேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடும் எக்கச்சக்கமான கான்டாக்டையும் வளர்த்துட்டு இருந்தாப்ல. இப்படி இவர் ஒரு பக்கம் கான்டாக்டை வளர்க்க ட்ரை பண்ணாலும் ஏற்கனவே ஒரு தடவை இவர் கைதாயிருக்காரு இல்லையா, அதனாலே இந்த உலகத்துல இருந்த நிறைய பிரபலங்கள் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட பேச்சுவார்த்தையை கட் பண்ணிட்டாங்க. ஆனா குறிப்பிட்ட சில பேர் மட்டும் இவர்கிட்ட கண்டினியூஸா பேசிட்டு இருந்ததாவே சொல்லப்படுது. சோ இப்படி எப்ஸ்டைன் பாத்தீங்கன்னா அவருடைய ரெகுலரான வேலையை மேற்கொள்றது, சயின்ஸ் ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் பண்றது, கனெக்ஷன்ஸை மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லிட்டு பல வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கப்பே காலங்களும் ஓடுது. ஃபைனலா 2019 வருஷமும் வருது. அந்த ஒரு வருஷத்துல இவர் மேல எக்கச்சக்கமான சின்ன பொண்ணுங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவும் செய்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பப்ளிக்குக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஒன்ஸ் பப்ளிக்கு தெரிஞ்ச உடனே இது ஒரு மிகப்பெரிய பிரஷராகவும் போலீஸ்க்கு மாற ஆரம்பிக்குது. எஸ், இதுக்கு மேலே நம்ம கண்டுக்கிற மாட்டோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும். ஆல்ரெடி மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேற வழியில நம்ம எப்ஸ்டைனை மறுபடியும் கைது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2019 வருஷம் ஜூலை மாசம் எப்ஸ்டைனை மறுபடியும் கைது பண்றாங்க. ஆனா போன தடவை மாதிரி இந்த தடவை நம்ம ஜாலியெல்லாம் எதையும் எடுத்துக்கிற முடியாது. ஏன்னா இது ஒரு மக்கள் பிரச்சனையா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவரை ப்ராப்பரா கோர்ட்ல நிப்பாட்டி எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி ப்ராப்பரான ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவெடுத்து வைக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்த உடனே இவருக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா இடத்துக்கும் போய் தரோவா சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச்
பண்றப்ப அதிர வைக்கிற மாதிரி எக்கச்சக்கமான எவிடன்ஸையும் கண்டெடுக்கிறாங்க. அதுதான் எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ், டிஜிட்டல் எவிடன்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். எப்ஸ்டீன் பார்த்தா எப்பயுமே பெர்ஃபெக்ட்டா இருப்பாப்ல. அதாவது அவர் பண்ற வேலையில பார்த்தா பெர்ஃபெக்ஷன் அப்படின்றத பயங்கரமா மெயின்டைன் பண்ணுவாப்லையா. அதனால நடக்கிற எல்லா விஷயங்களையுமே ஒரு டாக்குமெண்டா சேவ் பண்ணி வைப்பாப்ல. அதை டிஜிட்டல் எவிடன்ஸாவும் எடுத்து வைப்பாப்ல. அதை புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அன்னைக்கு டேல யார் யாரை கூட்டு போறோம், யார் யார் எந்தெந்த ரூமுக்கு அனுப்புறோம், அவங்களுக்கு என்ன சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பக்காவா டாக்குமெண்ட் பண்ணி வைப்பாப்ல. அதை ரெஃபரன்ஸ்க்காக டிஜிட்டலா வீடியோல ரெக்கார்ட் பண்ணி வைப்பாப்லையா. அது எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சிருந்திருக்காப்ல. அந்த டாக்குமெண்ட்ஸ், டிஜிட்டல் எவிடன்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் தான் பாத்தீங்கன்னா இப்ப போலீஸ் கைப்பற்றுறாங்க. அப்படி கைப்பற்றணும்னு இந்த தடவை அவனால தப்பிக்கவே முடியாது. நம்ம பக்காவா தண்டனை வாங்கி கொடுத்துடலாம், கண்டிப்பா வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வேற லெவல்ல மும்மரமா இருக்காங்க. ஆனா என்னத்தான் இவங்க மும்மரமா இருந்தாலும் நம்ம எக்கச்சக்கமான படங்கள் பார்த்திருக்கோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்க நடக்கவும் செய்யுது. ஏன்னா இந்த எப்ஸ்டீன் ஒரு சாதாரண கைகள் கூட இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்ல. இவர் கைகோர்த்து வச்சிருந்த எல்லாருமே மிகப்பெரிய முதலைகள் இல்லையா. சோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வெளியே வந்துச்சுன்னா என்ன நடக்கலாம் இல்லையா. சோ அதனாலேயே ஜெயில இருக்கிறப்பே இந்த எப்ஸ்டீன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா மர்மமான முறையில மரணம் அடைந்துறாரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் 10, 2019 வருஷம் மெட்ரோபாலிட்டன் கரெக்ஷனல் சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா மர்மமான முறையில மரணம் அடைஞ்சிடறாரு. என்னங்க சொல்றீங்க, மர்மமான முறையிலயா அதுப்புறம் மரணம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கான காரணம் கேட்கிறப்ப அவர் உயிர் அவரே எடுத்துக்கிட்டாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னத்தை தான் இந்த மாதிரி இவர் சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சொன்னாலும் அவர் உயிரே எடுத்ததுக்கான எந்த விதமான எவிடன்ஸும் அந்த செல்ல கிடைக்கவும் இல்லை. அது மட்டும் கிடையாது, அதுக்கு முந்தின வரைக்கும் அவர் கூட தங்கியிருந்த அவரோட செல்மேட் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாள்ல வேற ஒரு செல்லுக்கு மாற்றப்பட்டிருக்காரு. அவரோட செல்லுக்கு நேர் எதிராக இருந்த சிசிடிவி கேமரா இருக்கு பாத்தீங்களா, அது அன்னைக்கு டேல பாத்தீங்கன்னா மால் ஃபங்க்ஷன் ஆகவும் செஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, அவர் தங்கியிருந்த செல் இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு எப்பயுமே ரோந்து போயிட்டு வர போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாள்லன்னு பார்த்து அசந்து தூங்கவும் செஞ்சுட்டாப்ல. சோ இந்த மாதிரி தற்செயலான பல விஷயங்கள் நடந்த அந்த ஒரு நாள்ல தான் பாத்தீங்கன்னா இவர் சூசைட் பண்ணவும் செஞ்சிருக்காரு. ஆனா என்னதான் இவர் அவரோட உயிரை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னாலும் இவர் அவரோட உயிரை எடுத்ததுக்கான, அதாவது தற்கொலை பண்ணதுக்கான எவிடன்ஸ், மெயின் எவிடன்ஸான அவரோட நெக் போன் உடைஞ்சதுக்கான எந்த ஒரு தடையும் அவரோட பாடியில இல்லவே இல்லை அப்படின்றது தான் இங்க இருக்கிற பயங்கரமான விஷயமே. ஆனா என்னதான் இப்படி பல விஷயங்கள் நடந்தாலும் மக்கள் இதை போய் போலீஸ்ட கேட்டாலும் சரி, இல்ல வேற யார்கிட்ட கேட்டாலும் சரி, அவங்க எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் இதுதான். அதான் அவர் இறக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவரே இறந்து போயிட்டாரு. இதுக்கு மேல அதை போய் என்னங்க நம்ம நோண்டி என்னங்க ஆக போகுது, அவரே செத்து போயிட்டாரு, அவ்வளவுதான், அந்த கேஸும் க்ளோஸ்னு சொல்லிட்டு அந்த கேஸே கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து 2021 வருஷம் எப்ஸ்டீனுக்கு துணையா இருந்த ஜெசாலின் மேக்ஸ்வெல் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை கைது பண்ணி அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிறு தண்டனை கொடுக்கவும் செய்யறாங்க. சோ ஒன்ஸ் இவங்களை கைது பண்ணி சிறையில் அடைச்ச உடனே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த கேஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி மூட்டை கட்டி தனியா வச்சுட்டாங்க. அன்டில் மறுபடியும் நம்ம ட்ரம்ப் இருக்காப்ல பாத்தீங்களா, அவர் எலெக்ஷன் கேம்பெயின் வர்ற வரைக்கும். இவர் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்ற எலெக்ஷன் காம்பெயின்ல சொன்ன ஒரு விஷயம் பார்த்தா கம்ப்ளீட்டா ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை கிரியேட் பண்ணுச்சு. ட்ரம்ப் எலெக்ஷன் கேம்பெயின்லயே பாத்தீங்கன்னா நான் மட்டும் எலெக்ஷன்ல ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆயிட்டேன் அப்படின்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கிற டாக்குமெண்ட், டிஜிட்டல் எவிடன்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஓப்பனா பப்ளிக்கு வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. சோ இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை மறுபடியும் உருவாக்குச்சு. சோ அது வரைக்கும் அவ்வளவுதான், என்னை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் என்னை தொட கூட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எப்ஸ்டீன் ஃபைல பாத்தீங்கன்னா ட்ரம்ப் மறுபடியும் எலெக்ஷன்ல ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற விதமா போன வருஷம் டிசம்பர் மாசம் அண்ட் இந்த வருஷம் ஜனவரி மாசம் எப்ஸ்டீன் ஃபைலம் பப்ளிக்குக்காக வெளியிடவும் செஞ்சுட்டாங்க. வெளியிட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக சும்மா ஒரு 2 பக்கம் இல்லாட்டினா 5-10 பக்கம் இல்லாட்டினா ஒரு 100 பக்கத்தை வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா வெளியிட்டது மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மில்லியன் பேஜஸ், அதாவது 30 லட்சம் பேஜஸ். இதை தாண்டி 2000 வீடியோஸையும் வெளியிட்டிருக்காங்க அண்ட் 1,80,000 இமேஜஸ், அதாவது படங்களையும் வெளியிட்டிருக்காங்க. சோ இப்படி பப்ளிக்காக வெளியிடப்பட்ட இந்த ஒரு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த உலகத்துல மிகப்பெரிய பிரளயத்தை கிரியேட் பண்ணுச்சு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பக்கம் திரும்பி பார்க்கவும் வச்சிருக்கு. இது உங்களுக்கு சிம்பிளா அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா, இது வரைக்கும் எப்ஸ்டீன் சம்பந்தப்பட்ட கோர்ட் ஃபைலிங்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கு. அது எப்ஸ்டீனால பாதிக்கப்பட்டவங்களோட வாக்குமூலமும் இருந்திருக்கு, அவங்களோட டெபாசிஷன்ஸ் இருந்திருக்கு. அது எப்ஸ்டீனோட பிரைவேட் ஜெட்டான லோலிட்டா எக்ஸ்பிரஸோட ஃபிளைட் லாக்ஸ் கம்ப்ளீட்டா இருந்திருக்கு. இந்த ஃபிளைட் லாக்ஸ்ன்றது வேற எதுவும் கிடையாது, ஒவ்வொரு ஃபிளைட்டும் அது எங்க இருந்து கிளம்புது, எந்த ரூட்ல போகுது, எந்த இடத்துக்கு போகுது, எந்த டைம்ல கிளம்புது, அதுல யார் யார் ஏறி இருக்காங்க, அந்த ஃபிளைட்டை ஓட்டிட்டு போற பைலட் யாரு அப்படின்ற எல்லா டீடைலும் அடங்கினது தான் இந்த ஃபிளைட் லாக்ஸ். சோ இந்த ஒரு கம்ப்ளீட் லோலிட்டா எக்ஸ்பிரஸ் ஃபிளைட் டீடைல்ஸும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அடங்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்ஸ்டீனோட கான்டாக்ட் புக்ஸையும் வெளியிட்டிருக்காங்க, அட்ரஸ் லிஸ்டையும் வெளியிட்டிருக்காங்க, இதுக்கெல்லாம் மேல அவருடைய இமெயில்ஸையும் வெளியிட்டிருக்காங்க, ஷெட்யூலிங் ரெக்கார்ட்ஸையும் வெளியிட்டிருக்காங்க. சோ இப்படி வெளியிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க எக்கச்சக்கமான பெருந்தலைகளோட பேரும் வந்திருக்கு. அதுக்காக இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்திருக்க எல்லா பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிடவும் முடியாது. ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா எப்ஸ்டீன் இந்த மாதிரியான வேலை பாக்குறான்னு தெரியாம அவருடைய பிளேன்ல பறந்து போயிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பிசினஸ் மேல சந்திக்கிறதுக்காக கூட போயிருந்திருக்கலாம், இல்ல அவரோட இமெயில்ல மட்டும் பேசினவங்க பேரும் இதுல வந்திருக்கும், ஏன் 1-2 தடவை எப்ஸ்டீனோட கால் பண்ணி பேசினவங்க பேரும் கூட இதுல வந்திருக்கும். சோ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்க எல்லா பேரும் குற்றவாளிகள் கிடையாது. சோ அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்.
இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சொல்ற ஒரே விஷயம் இதுதான், எப்படி எந்த ஒரு லீகல் பிசினஸுமே இல்லாம எப்ஸ்டீனால மட்டும் இந்த உலகத்துல பல துறைகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை இவரால கான்டாக்ட் பண்ண முடிஞ்சு, கான்டாக்ட் பண்ணா கூட பரவாயில்லையா, அந்த கான்டாக்டை எப்படி மெயின்டைன் பண்ண முடிச்சு, அதை வச்சு எப்படி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ண முடிஞ்சு அப்படின்றதுதான் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய மர்மமாவே இருக்கு. சரி, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருந்த முக்கியமான சில நபர்களோட பேரை சொல்லணும்னா, யூஎஸோட பாப்புலர் அரசியல்வாதிகளான பில் கிளின்டன், டொனால்ட் ட்ரம்ப், அண்ட் இங்கிலாந்து இளவரசரான பிரின்ஸ் ஆண்ட்ரூ, அதுக்கப்புறம் ஃபேமஸ் பிசினஸ்மேனான லெஸ் வெக்ஸ்னர், கிளென் டியூபின், அதுக்கப்புறம் ஃபேமஸ் சயின்டிஸ்டான ஸ்டீவன் ஹாக்கிங், மார்வின் மின்ஸ்கி, இதுக்கெல்லாம் மேல என்டர்டைன்மெண்ட் மீடியால இருக்க கெவின் ஸ்பேசி, கிறிஸ் டக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் முக்கியமான நபர்கள். அதுக்காக நாங்க குறிப்பிட்ட இந்த முக்கியமான நபர்கள் எல்லாரும் பேரும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்குன்றதுக்காக இவங்க குற்றவாளிகள்லாம் கிடையாது. இவங்க ஏதோ ஒரு தடவையாவது எப்ஸ்டீனோட தொடர்பு கொண்டவங்க, அதனாலே இவங்க பேரு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்திருக்கு. அதனால இவங்க குற்றவாளிகளா இல்லையா அப்படின்றத கோர்ட் தான் முடிவு பண்ணி ஆகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சோ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான், எப்படி ஒரு தனி மனிதனால இவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க்கை சோலோவா கிரியேட் பண்ண முடிஞ்சு. அப்படி கிரியேட் பண்றதோட மட்டும் இல்லாம அதை எப்படி இவ்வளவு ஆர்கனைசரா சீக்கிரட்டா ரன் பண்ணவும் முடிஞ்சு. அண்ட் அதே நேரத்தில் அவர் மேல குற்றம் சாட்டி அவர் ஜெயில அடைச்சதுக்கு அப்புறம் அவருக்கு கொடுக்கப்படுற தண்டனையிலையும் பணமும் இன்ஃபுளுன்ஸ் இருந்தா அதை எவ்வளவு வேணாலும் கம்மி பண்ண முடியும்ன்றத ஓப்பனாவே இந்த எப்ஸ்டீன் ஃபைல் நம்மளுக்கு காமிக்கவும் செஞ்சிருக்கு. ஆனா எனக்கு தான் பணம் இன்ஃபுளுன்ஸை காமிச்சு அவருக்கு கொடுக்குற தண்டனையை கம்மி பண்ணாலும் மற்றவங்களுக்கு இவரால் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவரோட மரணத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய திடுக்கிடும் விஷயமா தான் இருக்கவே செய்யுது. ஸோ இது எல்லாத்தையும் படத்துல மட்டும் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ரியல் லைஃப்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னா அது எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவ்வளவு பெரிய குற்றத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளியான எப்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா 2 தடவை ஜெயிலுக்கு போனாப்ல, அதுல 2வது தடவை ஜெயிலுக்கு போனப்ப மர்மமான முறையில் இறந்தும் போயிட்டாப்ல. ஆனா என்னத்தை தான் அவர் இருந்தாலும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கிற மிகப்பெரிய கைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கைகள் உண்மையிலேயே குற்றம் செஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றத கோர்ட்டு தீர்மானித்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குதா இல்லையா அப்படின்றது தான் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பணத்திலையும் இன்ஃபுளுன்ஸ்லையும் மிகப்பெரிய ஆட்கள். அவங்களுக்கு எப்படி கோர்ட் தலை சாய்க்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தானோம். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.